இப்படிலாம் கூடியப்பா நடக்கும் அப்படின்னு நம்மளையே ஆச்சரியப்பட வைக்கிற 7 கோயின்சிடென்ட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்க போகிறது அம்பர்டோ கோயின்சிடென்ட்ஸ். 1900ல் அம்பர்டோ அப்படின்னு இட்டாலியை சேர்ந்த ஒரு ராஜா ஒரு கடைக்கு சாப்பிட போகிறாரு. அப்படி சாப்பிட போகும்போது அந்த கடையோட ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவரும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, கிட்டத்தட்ட ட்வின்ஸ் மாதிரி. அப்புறம் பேச பேச தான் தெரிஞ்சிச்சு அவங்க 2 பேருமே ஒரே நாள், ஒரே மாதம், ஒரே வருஷத்தில் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்குமே ஒரே பேர் தான். சரி, இது மட்டும் தான் கோயின்சிடென்ஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரோட மனைவி பேருமே மார்கரீட்டா தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட பசங்க பேருமே விட்டோரியோ. இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது உண்மை. இதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்ட ராஜா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை ஒரு ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை ஒரு துப்பாக்கி சுடுதலில் கொண்டுடுறாங்க. இவரு செத்துட்டாருன்னு அந்த ராஜாக்கு தெரிய வருது. ஆனா சில மணி நேரங்களுக்கு அப்புறம் ராஜா மக்கள் மத்தியில ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. அந்த ஊர்வலத்துல ஒருத்தன் ராஜாவை சுட்டு கொண்டுறான். 2 பேருமே அதே நாள்ல செத்துறாங்க. இது கேட்கறப்பே தலை சுத்துது இல்ல. 6வதா பார்க்க போறது தான் எபின் பிரதர்ஸ் டெத். ஜூலை 1974ல எபின் குடும்பத்துல மூத்த பையனான நெவிலி, அவனுக்கு 17 வயசு ஆகுது. அவன் பைக் எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு டாக்ஸில அடிபட்டு செத்து போயிடுறான். இதோட இன்னொரு துயரமான சம்பவமே அந்த குடும்பத்துக்கு நடக்குது. கரெக்டா 1 வருஷம் கழிச்சு அதே ஜூலை மாசத்துல நெவிலியோட தம்பி, அவனுக்குமே கரெக்டா 17 வயசு ஆகுது. அவனும் இதே மாதிரி வண்டியில போகும்போது டாக்ஸி இடிச்சு இறந்துடுறான். இதுல என்ன தற்செயலான விஷயம் இருக்கு? அவன் தெரியாம கூட இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். 2 பேருமே அதே ஸ்ட்ரீட்ல தான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க. ஸ்ட்ரீட் மட்டும் இல்ல, அதே டாக்ஸி, அவன் அண்ணனை இடிச்ச அதே டாக்ஸில தான் தம்பி இறந்து போயிருக்கான். இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த டாக்ஸியை ஓட்டிட்டு வந்தது அதே டிரைவர். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவங்க அண்ணன் இறந்தப்ப அந்த டாக்ஸில இருந்த பேசஞ்சர் தான் இன்னைக்கு தம்பி இறந்தப்ப அந்த டாக்ஸில இருந்திருக்காங்க. அதே டாக்ஸில இறந்து போறது கூட தற்செயலா இருக்கலாம். ஆனா அதே டிரைவர்ல அதே பயணியோட அதே தெருவுல இறந்து போறாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய கோயின்சிடென்ஸ் தான். இப்போ நம்ம 5வதா பார்க்க போகிறது தான் எட்வின் போத் அண்ட் ராபர்ட் டோட் லிங்கன். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக ட்ரெயின் வருது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் தடுக்கி தண்டவாளத்தில் விழுந்துடுறான். ட்ரெயினும் வந்துட்டே இருக்கு. அப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தன் அந்த பையனை காப்பாத்துறாங்க. அந்த கீழே விழுந்த பையன் தான் பிரசிடென்ட் லிங்கோட மூத்த பையன் ராபர்ட் டோட் லிங்கன். காப்பாத்தினவர் பேர் தான் எட்வின் போத். ஆனா காப்பாத்தினவருக்கு தெரியாது நாம காப்பாத்தினது பிரசிடென்டோட பையன் அப்படின்னு. இதுல என்ன கோயின்சிடென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்ச மாசம் கழிச்சு பிரசிடென்ட் லிங்கனை ஒரு தியேட்டர்ல சுட்டு கொண்டுடுறாங்க. சுட்டது யாருன்னா எட்வின் பூத்தோட தம்பி. ஒரு பக்கம் அண்ணன் பையனை காப்பாத்துறாரு, இன்னொரு பக்கம் தம்பி அப்பாவை கொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த எட்வின் பூத் போற இடத்துலலாம் நிறைய ஷூட் அவுட் டெத்லாம் நடந்திருக்கு. அதனாலேயே இவர் வெறுத்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸுமே பெருசா அட்டன் பண்ணல. 4வதா பார்க்கறது ஜாக்கி ஜானோட கோயின்சிடென்ஸ். 2001ல் ஜாக்கி ஜான் நோஸ் ப்ளீட்னு ஒரு படத்தோட ஷூட்டிங்ல இருக்காரு. அந்த படத்துல அவரோட கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, அவரு விண்டோ கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே ஒரு ஜன்னல் தொடச்சிட்டு இருக்கும்போது டெரரிஸ்ட்லாம் ஒரு பிளான் போடுற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன பிளான் அப்படின்னா, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இல்லைன்னா ட்வின் டவரை பிளாஸ்ட் பண்றது தான் அந்த பிளான். ஷூட்டிங்கும் ட்வின் டவர்ல நடக்கிறதா தான் இருந்துச்சு. ஆனா அந்த நோஸ் ப்ளீட் படத்தோட ஸ்கிரிப்ட் ஃபுல்லாவே முடியல. அதனால அப்போதைக்கு அந்த ஷூட்டிங்கை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது மாதிரியே அங்க ஒரு பிளாஸ்டும் நடக்குது. இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த படத்தையும் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. எப்படி ஒரு கோயின்சிடென்ஸ் பார்த்தீங்களா? 2த்துலையுமே ஏதோ ஒரு பிளாஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இருக்குது. ஆனால் கோயின்சிடென்ஸ்னு சொல்கிறத விட ஜாக்கி ஜானுக்கும் அந்த படங்குழுக்கும் ஒரு பெரிய லக்கே நடந்திருக்கு. ஸ்கிரிப்ட் மட்டும் முடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதனால தான் ஒரு சில விஷயம்லாம் நடக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவாங்க போல். அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் ஏதோ ஒரு சைன் காட்டுச்சு அப்படின்னா அதை அலட்சியமே படுத்த வேணாம். ஏன்னா நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது ரிச்சர்ட் ப்ரெடிக்ஷன். ஆலன் போ அப்படின்ற ஒரு எழுத்தாளர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கில் 4 பேர் கடலுக்கு நடுவில் லைஃப் போட்டில் போயிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. நாள் போக போக பசியில் அந்த 4 பேரில் 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொன்று சாப்பிட்றாங்க. அந்த இறந்தவனோட பேர் ரிச்சர்ட் பார்க்கர் அப்படின்னு அந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரணமான புக்கு அப்படின்னு நினைக்கும் போது சரியா 46 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. 4 பேர் கடல்ல மாட்டிக்கிறாங்க, லைஃப் போட்ல போயிட்டு இருக்காங்க. அதுல அவங்களாம் ரொம்ப நாளா பசியில தாங்காம 3 பேர் சேர்ந்து ஒரு 17 வயசு பையனை கொன்னு சாப்பிட்டுறாங்க. அவங்களுக்கும் சாப்பிட்டதுக்கான தண்டனையும் கிடைக்குது. அந்த இறந்து போன பையன் பேரும் ரிச்சர்ட் பார்க்கர். அடுத்த நாள் நியூஸ்ல இந்த செய்தி பரவுது. ஏன்னா அந்த புக்ல செத்து போன பையன் பேரும் ரிச்சர்ட் பார்க்கர், இதுல செத்து போன பையனும் ரிச்சர்ட் பார்க்கர். சரியான கோயின்சிடென்ஸ்ல அப்படின்னு. ஆனா இது ஆலன் போக்கு தெரியாது. ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவரு செத்து போயிடுறாரு.
அடுத்து பார்க்க போகிறது லைட்னிங் இன்சிடென்ட்ஸ். பொதுவாகவே இடி இடிக்கும் போது நம்ம வீட்டிலலாம் வெளியே போகாத உள்ளவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இடி இடித்து செத்து போனவங்கள நம்ம கம்மியாக தான் பார்த்துருப்போம். 1899 ரோலா அப்படின்ற ஒருத்தர் தன்னோட வீட்டுக்கு வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு அவர் இடி இடிச்சு இறந்தும் போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரோலாவோட பையனும் மழை பெய்யறப்ப புயலை வெளியே நின்று பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரும் அதே மாதிரி அதே இடத்துலையே இடி இடிச்சு இறந்துடுறாரு. அந்த குடும்பத்துக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. ஆனால் இந்த துயரம் இதோட நிற்கல. கடைசியாக ரோலாவோட பேரன், அவருக்கு அவரோட தாத்தா பேர் ரோலானே வச்சுருக்காங்க. இவரும் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவரும் தற்செயலாக அதே இடத்துல இடி தாக்கி இறந்திருக்காரு. வெறும் 50 வருஷத்தில் தாத்தா, பையன், பேரன் அப்படின்னு 3 பேரும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி இடி தாக்கி இறந்துருக்காங்க. நானாக இருந்தேன்னா ஒன்று வீடு காலி பண்ணி போயிருப்பேன், இல்லைனா மழை பெய்யறப்ப வெளியே வந்து நிற்கவே மாட்டேன். அடுத்ததாக பார்க்க போகிறது தான் டபுள் அட்டாமிக் சர்வைவர். ஜப்பான் நாட்டில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி யாமகுச்சி அப்படின்றவர் ஒரு வேலை விஷயமா ஹிரோஷிமாவுக்கு போகிறாரு. அவர் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு சடனாக ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது. அது என்னன்னு பார்த்தா ஆட்டம் பாம். ஆட்டம் பாம் விழுந்த இடத்துலேருந்து யாமகுச்சி சரியா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காரு. பாம் விழுந்த உடனே அவர் கீழே தள்ளப்படுறாரு. விழுந்த உடனே அவருக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவர் அன்னைக்கு ராத்திரி ஒரு அடைக்கலம் கண்டுபிடிச்சிட்டு அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அவரோட சொந்த ஊரான நாகசாகிக்கு போகிறாரு. கிளம்பிட்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போயிட்டு தன்னோட பாஸ்கிட்ட இப்படிலாம் ஹிரோஷிமாவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திரும்ப ஒரு ஃப்ளாஷ். அது என்னன்னா அங்கேயும் ஆட்டம் பாம் போடுறாங்க. இதில் என்ன இன்னொரு ஒரு தற்செயலான விஷயம் அப்படின்னா, இந்த பாம் விழுந்த இடத்துலேருந்து இவரோட ஆஃபீஸ் சரியா அதே 3 கிலோமீட்டர் கிட்ட தான் இருந்திருக்கு. இவர் பெரிய பில்டிங்கில் இருந்தனால காயங்கள் கொஞ்சம் கம்மியாக ஏற்பட்டாலும் அவர் ரேடியோ ஆக்டிவால் பாதிக்கப்பட்டார். ஆனால் இவர் கொஞ்ச நாள் கழித்து குணமும் ஆயிடுறாரு. கடைசியாக தன்னோட 93ஆவது வயசில் தான் இறந்து போகிறாரு. அதுவும் ஒரு ஸ்டொமக் கேன்சரால். அதனால் ஜப்பான் நாட்டில் 2 அட்டாமிக் பாமையும் சர்வை பண்ண மனுஷன் அப்படின்னு இவருக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. காலை வைக்கிற இடத்துலாம் கண்ணி வெடின்ற மாதிரி அவர் போகிற இடத்துலலாம் அட்டாமிக் பாம் போட்டிருக்காங்க. இந்த கோயின்சிடென்ட்ஸ்லேயே எந்த கோயின்சிடென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. பாய்.